ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே தனி மிளகாய்த்தூள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் அதோட கலரும் மாறாது, காரத்தன்மையும் குறையாது. வெளியே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் உடம்புக்கும் நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனி மிளகாய்த்தூள் பண்ண நான் இன்னைக்கு 1 கிலோ நீல காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே கலருக்காக ஒரு 100 கிராம் காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். இதை நல்ல வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் இந்த மாதிரி பரத்தி நல்லா காய வச்சுருங்க. நல்லா அதிகமாக வெயில் இருந்ததுன்னா ஒரு நாளையிலே நல்லா காஞ்சிரும், இல்லைன்னா கூட ஒரு நாள் காய வச்சுருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வத்தலை எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா அழகாக உடவிடும். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. காம்போடையே இல்லைன்னா காம்பை எடுத்துட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ண காஞ்ச மிளகாவை ஒரு ட்ரெயில் தட்டி இந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த சூடோடு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா ஈரம் படிஞ்சு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களோ அந்த பாக்ஸில் இதை தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதோட கலரும் மாறாது, அதோட காரத்தன்மையும் குறையாது. எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.